தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நோன்பு திறக்கும் இப்தார் விருந்து நிகழ்ச்சி. மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் பங்கேற்பு. ரமலான் பண்டிகை முன்னிட்டு 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல். இஸ்லாமியர்களின் முக்கிய 50 கடமைகளில் ஒன்று ரமலான். இந்த ரமலானானது கடந்த 2ஆம் தேதி இஸ்லாமிய மக்கள் நோன்பு துவங்கி வரும் 30ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள். இஸ்லாமியர்கள் நோன்பானது சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்து மாலை நேரத்தில் நோன்பு திறப்பது வழக்கம். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ரமலான் நோன்பு திறக்கும் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி முஸ்லீம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். அப்பொழுது உலக நன்மைக்காக ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், இமாம் சதகத்துல்லா ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ஏழை எளிய இஸ்லாமியர்கள் 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கீதா ஜீவன், தலைவர் மீராசா, மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் இக்பால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநகர தலைவர் நவரங் ஷஹாபுதீன், மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் MSF ரஹ்மான், துணைத் தலைவர் ஷாகுல் சிராஜுதீன், பொருளாளர் இப்ராஹிம் முசா, கிராண்ட் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ், மேட்டுப்பட்டி மீராசா, அரபி, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் கிதர் பிஸ்மி, திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அப்படியே நில்லுங்கம்மா. உதவி செய்வோம், மத வெறி கொள்ள வேண்டாம், ஆனால் மத உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த நம்முடைய அரசின் கொள்கையாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகவும் அரசை நிர்வகித்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் எந்த வழியிலெல்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம், எப்படிலாம் பிரிக்கலாம் என்றெல்லாம் முயற்சி இருக்கிறார்கள். எதுவுமே படிக்காது, எப்போவுமே உங்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள், எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்களே நாங்கள் எல்லாருமே உங்களோடு இருப்போம் என்று மட்டும் கூறி அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.